விஜய் விஷால் அவர்களோட லேப்டாப்ல இருந்த வீடியோஸ பார்த்து, அவங்களோட அப்பா பயங்கரமா கடுப்பாகியிருக்காரு அப்படிங்கிற மாரியான செய்தி தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அப்படி என்ன அந்த லேப்டாப்ல இருந்துச்சு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் விஷால் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 நல்லபடியா முடிச்சதுக்கப்புறம், இப்ப தொடர்ந்து சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காரு. அந்த அவரோட ரசிகர்கள பார்க்கறதுலயும் மும்முரமா இருந்து வந்துட்டு இருக்காரு. தன்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல நம்ம எப்படி இருந்தோம்? மக்கள் நம்மள எப்படி பார்த்துருக்காங்க? எந்தெந்த விஷயங்கள் எப்படி போயிருக்கு? அப்படிங்கிறதுக்காக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் சீசன ஃபுல்லா உட்காந்து பார்ப்பாங்க. சிலர் பார்ப்பாங்க, சிலர் விட்டுருவாங்க. ஆனா, விஜய் விஷால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட பெர்சனல் லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் இருந்த சீசன. அண்ட் எல்லாத்தையுமே விடாம பார்த்துட்டே இருந்திருக்காரு 24/7. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து, பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர்லாம் போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு சில சிரிஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபோல்டர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவர் அதையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. குறிப்பா நைட்லாம் தூங்காம கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிக் பாஸ அவரு பார்த்துருக்காரு. அதுலயும் ரொம்ப முக்கியமா, அந்த தர்ஷிகா மேட்டர் இருக்கு இல்லையா? அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா? இல்ல வேற ஏதாவது வந்துட்டு மிஸ்பிஹேவ் ஆகியிருக்கா? நம்ம பேர் வெளியில எப்படி போயிருக்கு? அப்படிங்கிறத சரியா பார்க்கணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பாவும், அம்மாவும் சொல்லியுமே அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு டைம் நைட்டு பார்க்கும்போது கூட அவரு தொடர்ந்து இந்த பிக் பாஸ பார்த்துட்டு இருக்கவும், லேப்டாப்ல இருந்த இந்த ஃபோல்டர்ஸ், இந்த வீடியோஸ்லாம் பார்த்து அவங்க அப்பா செம்மையா டென்ஷன் ஆகியிருக்காரு. நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ப பாரு. சும்மா அதையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காத. அதனால எதுவும் மாறப்போறது கிடையாது. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாரி ரொம்பவே கோவமா விஜய் விஷாலோட அப்பா கூட விஜய் விஷால் அவர்கள திட்டியிருக்காராமா. அண்ட் அதுக்கப்புறம் தான் விஜய் விஷால் அவர்கள் நடந்தது நடந்துருச்சு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அடுத்து வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் விஜய் விஷால் அவர்களோட குளோஸ்டு சர்க்கிள் மூலியமா வெளிய வந்திருக்கு. அண்ட் இது இப்ப சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகி வந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க மணிகண்டன் இருக்கார் இல்லையா? ஆக்டர் மணிகண்டன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரமே அவரு டைரக்டர் ஆக போறாராமா. குறிப்பா அவரு பண்ண போற முதல் படத்தில ஹீரோவா விஜய் சேதுபதி அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாரியான ரொம்பவே சூப்பரான ஒரு தகவல தான் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. மணிகண்டன் அவர்கள் இப்ப குடும்பஸ்தன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரமே அந்த படம் திரைக்கு வரப்போகுது. அதற்கான ப்ரமோஷன்ல தான் அவர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு ப்ரமோஷன்ல தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. மக்கள் செல்வன் அவர்கள்ட்ட ஏற்கனவே நான் கதை சொல்லிட்டேன். அவருக்கும் புடிச்சிருக்கு. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் இப்ப அவரும் பிஸியா இருக்காரு. நானும் பிஸியா இருக்கேன். கூடிய சீக்கிரமே நான் டைரக்டரா அவதாரம் எடுக்க போறேன். அந்த படத்துல அண்ணன் தான் நடிக்க போறாரு. கண்டிப்பா அந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மணிகண்டன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரைட்டர் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். விஜய் சேதுபதி அவர்களும் சூப்பரான ஒரு நடிகர். இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணா நடிச்சிருக்காங்க. ஆனா திரைப்படமா இவங்க கொடுக்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.